ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்திலாம் முடிஞ்சாச்சு. இன்றைக்கி 5வது நாள் காலையில் விநாயகரை பெண்ணையாத்தில் எடுத்து போய் கரைச்சிட்டு வரும்போது வீட்டு வாசலில் வந்து மீன்கார் வந்தார். என்ன இருக்குதுன்னு கேட்டேன். எறா கனவா மீன் இருக்குன்னாரு. அதுக்கப்புறம் சரி எறா எவ்வளோன்னு கேட்டேன். 1 கிலோ 300 சொல்லி ஒரு 250 ரூபாய்க்கு 50 ரூபா குறைச்சி கேட்டேன். இது வந்து கடல் எறா, சமைக்க எறான்னு சொல்லுவாங்க. இந்த எறா பேரும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 1 கிலோ எறா வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கனவா வந்து 1,4 கிலோ இருக்குது. அப்படியே 300 கொடுங்க. கனவா வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னாங்க. பார்த்தேன். சரி அதுவுமே நல்லா இருந்தது. அதனால் 1 கிலோ கனவாவும் 1 கிலோ எறாவும் வாங்கினேன். அதுக்கப்புறம் மீன் என்ன மீன் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், மீன் வந்து திருக்க மீன் மட்டும்தான் இருக்குது, மீதிலாம் சேல் ஆகிடுச்சு அப்படின்னாரு. திருக்கு வந்து 1 பெரிய திருக்கே இருந்தது, மீதி 3 குட்டி திருக்கு. அது 4 திருக்கையும் வச்சு 200 சொன்னார். சரி திருக்க மீன் வாங்கி இந்த பூண்டு மிளகு சீரகெல்லாம் வச்சு அரைச்சி குழம்பு வச்சா நல்லாயிருக்கும், உடம்பு வலியெல்லாம் கேட்கும், கை கால் வலியெல்லாம் கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதனால் சரி நம்மளும் அந்த மீனை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருக்க மீன் வாங்கி குழம்பு வச்சுட்டு எறா தொக்கு கனவா வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3மே வாங்கிட்டேன். திருக்க மீன் 200 எறா 250 கனவா வந்து 300 விலை வாங்கலாமா? உங்கள் ஊரில் இதெல்லாம் என்ன விலைன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்